பிரச்சாரமே பண்ணாத ஒரு வேட்பாளர்னா அது எங்க அண்ணன் விஜய் தான். ஸ்டார், சூப்பர். தொகுதி பக்கம் பிரச்சாரத்தப்பவே எட்டி பார்க்கல. அதனால என்னோட தொகுதிக்கு மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். போய் இந்த விஜய் நான் மூஞ்சி போட்டுட்டு நான் உங்கள் விஜய் வந்திருக்கிறேன், விசிலில் ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க. என்னப்பா பொம்மை வந்திருக்குது, மூஞ்சில தான் முகம் இல்லைங்க, நான் தாங்க வேட்பாளர், ஏன்னா உங்களுக்கு தெரியாது, இந்த முகம் தான் தெரியும், அதனால் இதுக்கு ஓட்டு போடுங்க. நம்மளுடைய வேட்பாளர்களும் நானும் வேறு வேறு இல்லை. அவர் வேட்பாளர் நிற்கிற தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணலை. திருச்சியில் இதுக்கப்புறம் போறான்னு தெரியல. வேட்புமனு பண்ணார் பாருங்க, அது அன்னைக்கு ரோட் ஷோ போனார். அதோட சரி, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா விஜய் அவர்களும் தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் அவர் நிற்கிற தொகுதியிலேயே சொல்கிறேன். வியூகமே இல்லாமல் ஒரு வியூகமாக போகிறது அப்படின்னா அது தாவேகா தலைவர் விஜய் தான். கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. எல்லா கட்சியும் அக்ரெசிவா பிரச்சாரம் பண்ணும்போது விஜயோட பிரச்சாரம்ங்கிறது ரொம்ப வித்தியாசமா 2 நாளைக்கு ஒருக்கா இல்ல ஒரு நாளையில 2 மணி நேரம் அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவையும் கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க. ஏற்கனவே நிறைய முக்கியமான அறிவிப்புகள் விட்டாலும் இப்போ இன்னைக்கு முக்கியமா விடுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களோட செயல்பாடு? அதாவது பழமொழி ஒன்று இருக்குங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு வாங்க. ஸ்லோ அண்ட் அன்ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு எங்கேயுமே இல்லை. ஆல்ரெடி ஸ்லோ, அதில் அன்ஸ்டெடி வேறு. ஒரு விஷயத்த ஸ்லோவாக செஞ்சாலும் அதை கரெக்டாக டெய்லி செய்யணும், அதை எடுத்துகிட்டு போகணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கம்ப்ளீட்டாக அந்நியப்பட்டு போயிட்டுருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வியூகமாக தேர்தல் வாக்குறுதியாச்சும் ரிலீஸ் பண்ணிருக்கணும். அந்த கேண்டிடேட்ஸ் அதை மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி இது பண்ண. வேட்பாளர் பேர் தெரியாது, தேர்தல் வாக்குறுதி அவங்களுக்கும் தெரியாது, மக்களுக்கும் இன்னும் அது போய் சேரலை. சரி, தலைவராட்சி ஊராக போய் வேட்பாளர் அறிமுகத்து பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா அதுவும் கிடையாது. அப்படி இருந்தும் தாவேகா ஒரு சென்னையில் அந்த ரசிகர்கள் பட்டாலும் அந்த வாக்குகளை எப்படி பிரிக்கிறாங்கன்றதான் பார்க்கணும். அதுதான் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் போகும்போது கேண்டிடேட்ஸ் யாரையும் பக்கத்தில் ஏற்றவே இல்லை. இங்கே மட்டும் புஷி ஆனந்த், ஜேசிடி பிரபாகர் அவங்களெல்லாம் ஏற்றிட்டு அவர் வாக்கு போகிறாரு. ஆக்சுவலாக அவங்களுக்காவது ஓரளவுக்கு ஊடக வெளிச்சம் இருக்குது. மற்ற தொகுதியில் யாருக்குமே தெரியாது, அவங்கள தான் கூட ஏற்றி இருக்கணும். ஆனால் அவர் எப்படி அவர் கரெக்டாக தானே செயல்படுறாரு. இப்போ மலேசியா நீங்கள் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, ஆடியோ லான்ச்சு, மியூசிக் லான்ச்லாம், படம் ரிலீஸு, இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் அதிகமாக பணம் கொடுக்குறவங்களுக்கு முதல் வரிக்கை கொடுக்குறாங்கல்ல, கம்மியாக பணம் கொடுக்குறவங்களுக்கு கடைசி வருஷம். இப்போ புஷி ஆனந்த் போன்றவர்கள், ஆதவர்ஜுனா போன்றவர்கள், முக்கியமானவங்கள்லாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பணக்கார வேட்பாளர்கள், கட்சியில் முக்கியமானவங்க இல்லை கட்சியில் முன்னோடிகள், அவங்களுக்கு முன்னுரிமை. சாதாரணமாக இருக்கிற ஏழை பாழை பட்டியலின வேட்பாளர் ஒரு கிராமத்தில் விஜய் அண்ணாவை நம்பி வராரு, தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அந்த கட்சி நடத்துறாரு அப்படின்னா அவருக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை. இவர் வேண்டப்பட்டவர். பிரபு வண்டியில் தொங்கிட்டு போனோம் காரைக்குடியில், ஆனால் அந்த புஷி ஆனந்த் வண்டியில் போகலாம். இப்போ பிரபு யார்? ஓகே, இவர் பொது செயலாளர், ரைட்டு, முக்கியத்துவம். இப்போ மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்குற முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்கல. அவருக்குமே அந்த பார்ஷியாலிட்டி இருக்கு. ஒரு கேண்டிடேட்ஸை கூட கிட்ட நெருங்க விடாத அளவுக்கு தான் ஒரு அரண் அமைச்சு அவர் இருக்கு. சார், அரண்லாம் இல்லை சார், அவருக்கு புரிதல் சார். அவர் எப்படின்னா அந்த பணக்காரர்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்கிறார். அவர் சும்மா அந்த படத்தில் தான் அந்த டயலாக்லாம் பார்த்தா ஏழை பாழ மாதிரி பேசுறது. நிஜ வாழ்க்கையில் அவர் பண்ணுறது ஒரு பண்ணையார் அரசியல். முழுக்க 100 விழுக்காடு நான் என்ன கேட்குறேன், அந்த வண்டியில் மேலே ஏறி நின்னா 2 பவுன்சர் நிற்கிறாங்க, ரைட்டா, பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு இடம் இருக்குது, வேட்பாளருக்கு இடம் இல்லையா? அப்போ உங்கள் பாதுகாப்புக்கு நொட்டுறதுக்கு இந்த குச்சி எடுத்து விட்றாங்க, பைப் எடுத்து போடுறாங்க, இதை சுற்றி போடுறாங்க, பொம்மை போடுறாங்க. இதை கேட்ச் பண்ணுறதுக்கு 3 பேர். ஆனால் ஓட்டை கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு வேட்பாளர் நிறுத்த மாட்டீங்களா? என்ன தப்பு பண்ணாங்க அந்த வேட்பாளர்? பக்கத்தில் நின்று நீங்கள் பேசும்போது கும்பிட்டு வர போகிறான். அந்த வீடியோலாம் போவோம், வேற இப்போ இவர் தான்ப்பா வில்லிவாக்கம் வேட்பாளர், அப்பா வில்லிவாக்கம் வேட்பாளர் தெரியும், சரிப்பா இவர் தான்ப்பா துறைமுகம் வேட்பாளர், இவர் தான்ப்பா ராஜ்மோகன் எக்மோர் வேட்பாளர். இன்னும் பிரபலமாகல, ஏன் அதை பண்ணலை? ஓரவஞ்சனை. இன்னும் சுருக்கமாக சொல்லனா சுயநலவாதத்தோட உச்சம். முக்கியமானவங்களை ஒண்டி இவர் காட்சி கொடுப்பார், இவர் பக்கத்தில் நிறுத்திக்குவார். ஏழைப்பாழ ஊரில் நிற்கிறவங்க, கிராமத்தில் சீட்டு வாங்கி வந்தவங்க, விஜய் நற்பணி மன்றத்துலேருந்து, விஜய் மக்கள் மன்றத்துலேருந்து வந்தவங்களுக்குலாம் அந்த முக்கியத்துவம் இல்லை. அதெல்லாம் எல்லாருக்கும் செஞ்சால் ஒரு மாதிரி செய்யணும். ஒருத்தருக்கு செய்கிறீங்க, ஆனால் ஒன்று
அட்லீஸ்ட் இதையாச்சும் செய்கிறாரு அப்படியும் பார்க்கலாம். நம்ம இதை சொன்னால் நல்ல வேலை இவங்களே சேர்க்காம கூட விடுவார். அப்புறம் செங்கோட்டையன் வால் கொடுக்குறாரு, வெள்ளி வால். இப்படிக்கா 360 டிகிரியில் சுற்றுறாரு, இப்படிக்கா 360 டிகிரி சுற்றுறாரு. அப்போ நல்ல வெள்ளி வால் நீட்டாக குத்தா சுத்த தருது, துட்டு நிறைய குத்து செலவு போனால் சுத்த தருது, காட்ட தருது, சம்மந்தமே இல்லை. திருப்பூரில் வச்சு பண்ணுறாரு, அவர் ஊர் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம், இங்க வச்சு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இதே முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் தொகுதி வேட்பாளருக்கு கொடுத்துருக்கலாம், இல்ல அந்த மாவட்ட தொகுதி வேட்பாளர் காசு இல்லை, வெள்ளி வால் கொடுக்க முடியாது. உங்களுக்குலாம் இவ்வளவுதான், உங்களுக்குலாம் வெறும் விசில் நீங்களே ஊதின்னு போங்க, நான் வரமாட்டேன். வேணா பொம்மை வச்சுக்கோங்க, இல்லை ஆலோகிராம் போட்டுக்கோங்க, இல்லை ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க, இல்லை டிஷர்ட் போட்டுக்கோங்க. விஜய் அண்ணா நான் தான் விஜய் அண்ணா, போய் இந்த விஜய் அண்ணா மூஞ்சி போட்டுட்டு உங்கள் விஜய் வந்திருக்கிறேன் விசிலில் ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க. என்னப்பா பொம்மை வந்திருக்குது, மூஞ்சில தான் முகம் இல்லைங்க, நான் தாங்க வேட்பாளர், ஏன்னா உங்களுக்கு தெரியாது, இந்த முகம் தான் தெரியும், அதனால் இதுக்கு ஓட்டு போடுங்க. அப்படி இதுதான் நடக்குதாங்க. வேட்பாளர்களுக்கு சொந்த செல்வாக்கம் இல்லை, செல்வாக்கை உயர்த்துறதுக்கும் இவர் வேலை பார்க்கல. இந்த மிச்ச கட்சியிலேருந்து வந்தாங்க இல்லைங்களா நிறைய பேர், அவங்களே வந்து இப்போ தலையை போட்டு சொல்லினுங்கிறாங்க. இப்போ நாங்குநேரி, அதுக்கப்புறமா தென்காசிங்கெல்லாம் என்னப்பா இவரை நம்பி போனோம், இவர் வந்து ஊரில் பிரச்சாரம் பண்ணுவார், ஊருக்கு சும்மா கூட வரவே இல்லை, சும்மா கூட வரல. நயன்தாரா பாட்டு எந்த ஊர் உங்கள் ஊருடா அப்படின்னு அது ஒரு 4 பாட்டு இருக்குது வைப்பு பண்ணி ஆடுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த உங்கள் விஜய் உயிரென வருவா இது. அதுக்கப்புறமா வந்து நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிற, நீ தியாகம். இந்த சிம்பு பாட்டு ஒன்று வரும், ஒத்தையில் என்னனால நீ வந்து தியாகி, நீ வந்து இதுன்ற மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு வராராமா இவர். இன்னத்தை இழந்துட்டு வந்தார் தெரியல. 1.5 கோடி ரூபா பணம் இதுவரையிலும் கட்டினாரா இல்லைன்னு தெரியல இன்கம் டேக்ஸுக்கு. அதே காரில் தான் போயின்னுக்கிறாரு. சைக்கிள் வந்து வறுமையினால ஒரு ஓட்டல சைக்கிளில், அது சோக்கு போடுறாரு, புரியுதுங்களா எல்லாமே. அப்புறம் நைட்ல இவர் வண்டி ஓடாது. அவங்களாம் நினைச்சு 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது, இவர் வண்டி ஓடாது. ஆனால் நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் வந்து நீங்கள் போய் கேளுங்க, விஜய்ன்னு வாங்க. என்னன்னா ஃப்ரீ பஸ் விட்டாங்களாம், யாரு திராவிட கட்சிகள், திமுகவும் அதிமுக, அதனால விஜய்ன்றாங்க. சரி, இப்போ நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க, ஆட்டோவில் அதிகமாக காசு கேட்குறீங்களே, ஆட்டோவில் உட்காந்து பயணம் பண்ணுறவங்க எப்படி நினைப்பாங்க? அந்த சிந்தனையும் இருக்கு இல்லையா? அதனால அவங்களுக்கு தேவையான அந்த வியூகத்தை அமைக்கிறாங்க. பட் வியூகமே இல்லாமல் ஒரு வியூகமாக போகிறது அப்படின்னா அது தாவேகா தலைவர் விஜய் தான். அவங்க பிரச்சாரம் தொடர்ந்து ரத்தாயிக்கிட்டே இருக்கு. இது பத்தி நிர்மல்குமார் பதில் சொல்லுமா என்ன சொல்றாருன்னா, நாங்க பிரச்சாரம்னு சொல்லவே இல்லை, நீங்களா நியூஸ் போட்டுட்டு நீங்களா ரத்துன்னு நியூஸ் போடுறீங்க அப்படின்ட்டு. ஆமா, வேற வேலை கிடையாது பத்திரிகையாளர்களுக்கு. சும்மா கேமரா மைக்கு தூக்கின்னு போயிட்டு பேப்பர்ல ஏதுனா சம்பளம் கொடுத்துருவாங்க ஓனரு, அதனால அவங்களா போட்டுக்கிறாங்க நியூஸ். நைட்டு 12 மணி 2 மணிக்கு தான் சம்டைம்ஸ் வருது இவர் நாளைக்கு பிரச்சாரம், கன்ஃபார்மே அப்படிதான் ஆகுது. இப்போ சென்னையிலே கூட்டம் குறையுதுங்க அவருக்கு. டி நகர்ல வந்து அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. டி நகர் 1000 விளக்கு பகுதியில் போகும்போது வண்டி அழகா தான் போகுது. போக்குவரத்து நெரிசல கரெக்டா காவல்துறை வச்சு சூப்பரா பண்ணாங்க அவங்க, கரெக்டா போட்டு. அதுமே தொகுதி மக்கள் கிடையாது, அந்த ஃப்ளோட்டிங் ரவுட்ஸ் தான் ஜஸ்ட் வருவாங்க. தொகுதி மக்கள் ஃப்ளோட்டிங் ஊர்ல பார்த்தோம்னா மிரட்டுற மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் 2 வாட்டி திருப்பூர் போனார்னா வந்த கூட்டத்துல பாதி கூட்டம் வராது, வந்த கூட்டத்துல பாதி கூட்டம் வராது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு கவர்ச்சி பார்க்கணுன்ற ஒரு ஏக்கம், 2வது வாட்டி போகும்போது குறையும், 3வது வாட்டி போகும்போது குறையும். இந்த விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொல்லல, நாளைக்கு சாவா நாளைக்கு சாவா அது மாதிரி ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் வந்து கூட்டம் குறையும், 2வது கூட்டம் இன்னைக்கு குறையும், அடுத்த நாள் போனால் குறையும், குறைஞ்சிக்கினே போகும். அந்த குறைஞ்சிக்கினே போகிறது வெளியில தெரியக்கூடாதுன்னு தான் இவர் கூட்டத்துக்கே போகிறது கிடையாது. அந்த கூட்டத்தை அப்படியே கடைசியாக பார்த்த ஃப்ரேம் இதே ஃப்ரேம் இருக்கணும். இத்த ஒண்டி அப்படியே காட்டி அப்படியே தேர்தலை முடிச்சணும். அந்த கூட்டம் குறைஞ்சிருங்கிறது தெரிஞ்சேதான் அவங்க அந்த பிரசன்ஸை வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கிறாங்க. பேசுறதுமே இப்போ பொதுவா பிரச்சாரங்கிறதே விடாம பேசுறது தான். இவர் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 நிமிஷம் தான் பேசுறாரு, அதுவுமே எல்லா தொகுதிக்கும் பண்றது இல்லை. என்ன டாக்டிக்ஸ் இல்லை, பேசுறதுக்கு விஷயம் இல்லாம இந்த மாதிரி விஷயம் பண்றாங்களா? இப்போ நான் வந்தவனும் உங்ககிட்ட கேட்டேன், பேசினதே பேசக்கூடாது, பார்க்குறவங்க வந்து நம்மள போர் அடிச்சிடும், நம்மளை விட அவங்களுக்கு அரசியல் புரிதலும் அனுபவம் ஜாஸ்தி அப்படின்றது என்னோட புரிதல். அப்போது ஒரு விஷயத்த புதுசாக சொன்னோம், இல்லை களத்தில் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது என்னன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பயிற்சி எடுத்து தான் 21 தொகுதி நம்ம பேசியிருப்போம் கிட்டத்தட்ட. நானா போய் எங்கன்னா நிற்க போகிறேன்னா, நான் வெறும் பத்திரிக்கையாரன், மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு ஆள், ஃப்ரீலான்சர். இவர் கட்சி தலைவர், இவர் எங்கன்னா எதனா பேசியிருப்பாரா தொகுதி ரீதியாக? அப்போ ப்ரிப்பரேஷனே பண்ணுறதில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் கிடையாது, ஒரே விஷயத்த தான் பேசுகிறாரு அரசியல் ரீதியாக. இப்போ இல்லையே தேர்தல் வாக்குறுதிலாம் பேசினாரான்னு ஒரு சில பேர் முட்டு கொடுப்பாங்க. தேர்தல் வாக்குறுதி வேற, அரசியல் பிரச்சனைகள் வேற, அரசியல் தீர்வுகள் வேற, அரசியல் புரிதல்னு ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால், நான் வந்து திமுகவோட நல்லா பண்ணுவேன், திமுகவோட எது சார் நல்லா பண்ணுவீங்க, மோசமானவங்களுக்கு சீட்டு கொடுப்பீங்களா, இல்லை அந்த கட்சியிலேருந்து வந்து சேர்த்துவீங்களான்னா அதுக்கெல்லாம் பதில் கிடையாது.
அவரை நம்பி வந்தவர்களுக்கு போதிய அளவுக்கு பிரச்சாரமும் போதிய அளவுக்கு உழைப்பும் போதிய அளவுக்கு நேரமும் வசீகரமும் கொடுக்க விஜய் வந்து தவறிவிட்டார். இதுதான் நிதர்சனம். 2016 எலெக்ஷன் அப்போ வந்து ஜெயலலிதாவும் உடல்நிலை ரொம்ப வீக்கா இருந்தாங்க, கருணாநிதி அவர்களும் வயசு மூப்பு காரணமா ரொம்ப வீக்கா இருந்தாங்க. அப்போ கூட ஆனா ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாடு முழுவதும் முடிஞ்ச அளவு போய் கவர் பண்ணாங்க. கேண்டிடேட்ஸை நிப்பாட்டி அவங்களோட இம்பார்ட்டன்ஸை பத்தி பேசினாங்க. இந்திய அரசியல்ங்கிறது வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் அண்ட் பிஎம் கேண்டிடேட்னு கிடையாது, எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ தான் தேர்ந்தெடுக்காங்க. அப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆனா இவர் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ், வேட்பாளர் பேரை கூட உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. அதர் தென் யாருக்காகவும் பிரச்சாரமே பண்ண மாட்டேங்கிறாரு. இதை நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ணணும்? அதாவதுங்க, இது வந்து அவரோட பார்வையிலேருந்து கொஞ்சம் பார்க்கணும். அவர் போகிற இடம்லாம் வந்து ஒரு 5000 பேர் 10,000 பேர் கூடுறாங்க, உள்ளபூர்வமாக கத்துறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அவர் மேலே அந்த அளவு கடந்த ஒரு காதல், ஒரு பாசம் எல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் துளியளவு மாற்று கருத்து கிடையாது. இப்போ பொழுதுக்கும் நீங்கள் இதையே தான் பார்க்குறீங்க. இதை தாண்டி நீங்கள் பார்க்குறதில்ல. உங்களோட பார்வை என்பது அந்த 1/2 கிலோமீட்டரில் கூட்டம் நிற்கிது, இதை தாண்டின பார்வை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சினிமா செட்டில் பார்த்தது எல்லாமே வந்து ஸ்டார் வந்துட்டாரா, சார் வந்துட்டாரா, ஆக்டர் வந்துட்டாரா, ஹீரோ என்ன சார் என்ன பண்ணுறாரு, ஹீரோ சார் லைட்டாக டயர்டானாலுமே இப்போ செட்டில் எப்படி தூங்குற மாதிரினா உடனே அசிஸ்டன்ட் போய் சார் டயர்டாக இருக்கார் சார், இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சார், பேக்கப், இதெல்லாம் நடக்கும். அவருக்கு ஒரு சிறு துரும்பு பசின்னு என்ன தெரியாமல் பார்த்துக்குவாங்க. ஆப்பிள் ஜூஸ் கேட்குறது கிடைக்குங்க, கேரவேன் உள்ள கேட்குறது கேரவேன் உள்ள கிடைக்கும். அரசியல் அப்படி இல்லை, போய் கெஞ்சி கூத்தாடி கைத்தட்டி கெஞ்சினாலும் சம்டைம்ஸ் கிடைக்காது. ஐயா காமராஜருக்கு கிடைக்காம போயிருக்கு, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தேர்தல் வெற்றி கிடைக்காம போயிருக்கு. கலைஞர் அவர்கள் தான் அதில் உஷாராக தப்பிச்சார், எல்லா தேர்தலையும் ஜெயிச்சிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் தோற்றுருக்கிறாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா விஜய் அவர்களும் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் அவர் நிற்கிற தொகுதியிலேயே சொல்கிறேன், பெரம்பூர் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கிறாரு, பட் திருச்சி கிழக்குலையுமே அவருமே தோக்கிறதுக்கு உண்டானது இருக்குது. அப்போ என்னன்னா, அவர் வேட்பாளர் நிற்கிற தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணலை. திருச்சியில் இதுக்கப்புறம் போவாரான்னு தெரியல. வேட்புமனு பண்ணார் பாருங்க, அது அன்னைக்கு ரோட் ஷோ போனார், அதோட சரி. இப்படி ஒரு வேட்பாளர் சுயேட்சை கூட 10 தெரு போவாங்கங்க. சுயேட்சை கூட நான் பார்த்துருக்குறேன். சைக்கிளில் இல்லை வந்து ஒரு பைக்கில் ஒரு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு அவரே ஓட்டிக்கின்னு போய் ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு டீ கடையில் அவரே பேம்ப்ளெட் கொடுப்பாரு, நான் நிற்கிறேங்க அப்படின்னு. சரி, நம்மளும் என்ன பண்ண கொடுக்கும்போது, சரி சார் வாழ்த்துக்கள், மரியாதை. அவர் வந்து வண்டியை நிறுத்தி நம்மளை பார்த்து அவர் ஓட்டு போடுவோமான்னு தெரியாது, கையெழுத்து போடுங்க சார், என்ன பண்ண என்னோடய வாக்குறுதியெல்லாம் பின்னாடி இருக்குது சார்னாரு. சரி, வேட்பாளரே பிரச்சாரம், வேட்பாளரே வண்டி ஓட்டி, வேட்பாளரே பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நிறைய சுயேட்சை வேட்பாளரை நான் 2 கணாலும் நிறைய தேர்தலில் பார்த்துருக்கேன். ஆனால் பிரச்சாரமே பண்ணாத ஒரு வேட்பாளர்னா அது எங்கள் அண்ணன் விஜய் தான். ஸ்டார், சூப்பர். தொகுதி பக்கம் பிரச்சாரத்தப்பவே எட்டி பார்க்கல. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் எட்டி பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு எம்எல்ஏ எல்லாத்துக்கும் வரணுமா, நாய் சுற்றுதான் போய் கார்பரேஷனில் சொல்லு, காவாச்சிக்குதுன்னா மெட்ரோ வாட்டரில் போய் சொல்லு சார், ஐயா பட்டா அது ரெவன்யூவில் போய் சொல்லு, ரோடு போல் பிடபிள்யூடியில் போய் சொல்லு. ஏன் என்ன வந்து கேட்க, கவுன்சிலர்கிட்ட கேட்க வேண்டிய என்ன கேட்குறீங்க? இல்லை சார் இது ரொம்ப நாளாக, இது பெரிய பட்ஜெட்டு, மந்திரியை போய் கேளுங்க. இப்படி தான் இருக்கும் எம்எல்ஏவோட போக்கு நிறைய நேரத்தில். ஆனால் இவர் பிரச்சாரத்தப்பவே போல, இன்னும் ஜெயிச்சாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓட்டு போடுற மக்கள் மறந்துட வேண்டியதான், தொகுதியை வராது. விஜய் ஃபேக்டரா இன்னுமே வந்து கணிக்க முடியாம தான் இருக்கா? அவர் யாரோட ஓட்ட பிரிப்பாரு அப்படிங்கிறது இன்னும் கால்குலேஷன் இல்லாம தான் இருக்குதா? விஜய் சாரை உடனே எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார், அவருக்கு ஓட்டு போறவங்க யாருக்கு ஓட்டு போறாங்க அவருக்கே தெரியாது. அது கணிக்க முடியாத ஒரு ஃபேக்டரா தான் இருக்கு. ஒரு சில இடத்துல நம்ம கிளியர் கட்டா பார்க்கலாம். இதே இப்போ டி நகர் எடுத்தீங்கன்னா அதிமுகவுக்கு அந்த எட்ஜ் இருக்கு. என்னதான் அங்கே கட்சியினுடைய பொதுச் செயலர் என்ன ஆனந்த் நின்னாலும், புஷி ஆனந்த் நின்னாலுமே, டி நகர் சத்யாவுக்கு வந்து அந்த சொந்த செல்வாக்கு போன வாட்டி தூத்துட்டாருப்பா பாவம். அப்புறம் அந்த வெஸ்ட் மாம்பலத்தில் பாஜக ஓட்டு அதெல்லாம் இன்டாக்டாக இருக்குது. அப்புறம் திமுகவில் அங்கே சிக்கல், திமுகவில் அந்த உள்ளடி பிரச்சனை, வேட்பாளரை மாற்றினது, குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை, ஐயா ஜெயன் பழகனோட ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு சிலர் தாவேக்கால போய் நின்றுருக்காங்க. சீட்டு கிடைக்காத கோபத்தில் ஒருத்தர் வீடியோ போட்டுட்ருக்கிறாரு எம்எல்ஏ. அப்போ இது பிரச்சனை இருக்குது, உள்ளூர் பிரச்சனை. இது வந்து ஒரு க்ளோஸ் கார்னர் கண்டஸ்ட்டில் அங்கே அதிமுகவுக்கு அட்வான்டேஜ். விருகம்பாக்கம் யாருக்கு வேணால் சாதகமாகலாம், அது வந்து இது பண்ண முடியாது. கே நகர் தனசேகரோட ஆதரவாளர்கள் திமுகவில் அவருக்கு சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்தாங்க, அவருக்கு கிடைக்கல. அந்த ஒரு விரக்தியில் அவங்க செயல்படுறாங்க. சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற பிரபாகர் ராஜாக்கு அந்த அளவுக்கு போன வாட்டி வந்து புதுமுகம் திமுக ஸ்விங் அப்படின்னு போட்டாங்க. இப்போ 5 வருஷம் பார்த்துட்டாங்க. எம்எல்ஏ மீது அங்கே கெட்ட பேர், ஒரு சரியாக செய்யலை, மக்களுக்கு போதிய அளவுக்கு செய்யலைன்ற அந்த கெட்ட பேரோடு தான் போகிறாரு. சரி, கெட்ட பேரோட போவார், அதனால் அதிமுக ஜெயிச்சிருமானா அதுவும் இல்லை.
அது ஒரு இழுபறி. தாவேக்கா, ஏன்னா அங்கே இன்னொன்று குறிப்பாக உங்களுக்கு வடபழனி ஓட்டெல்லாம் இருக்குது, சினிமா துறை சார்ந்தவங்கலாம் அதிகமாக இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு பார்க்கணும். அது அங்கே ஒரு ஃபேக்ட்ரு. விருகம்பாக்கத்துக்கு பிறகு சைதாப்பேட்டை வந்து மாசு வந்து அவருக்கு பிரச்சனை இருக்காது, அவர் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு என்னவோ. ஏன்னா அரசுக்கு பிரச்சனை ஒரு சில விஷயங்கள் வந்தாலுமே வந்து தொகுதியை பொறுத்தவரையில் ரொம்ப கிரவுண்டடாக பிரச்சாரத்தை அவர் ஏற்றிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வேளச்சேரி அதிமுகவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அசோக்குன்ற வேட்பாளர் வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய மௌலானா சிட்டிங் எம்எல்ஏவை விட, அசன் மௌலானா விட அசோக்குக்கு வந்து ஒரு பேசுபொருள். இப்போ இதெல்லாமே வந்து ஒரு வாரம் 10 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பேசுபொருள் என்பது மாறிக்கொண்டே வருகிறது. மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு வேளச்சேரி எல்லாம். அதே மாதிரி மயிலாப்பூரை பொறுத்தவரையிலும் தமிழிசை சவுந்தரராஜன் பின்தங்குகிறார். அந்த இத்தனைக்கும் எடப்பாடி அவங்களுக்கு ஒரு ராங் சாய்ஸா மயிலாப்பூர் தொகுதிங்கிறது? ராங் சாய்ஸோ ரைட் சாய்ஸோ நீங்கள் களத்தில் இன்னும் வேகமாக வேலை செய்யணும், இன்னும் தீவிரப்படுத்தணும், நல்லா செலவு பண்ணி கட்சிக்காரங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதாகட்டும், நிறைய பேரை வந்து ஹையர் பண்ணி பிரச்சாரம் பண்ண வைக்கணும், வியூகத்தை அமைக்கணும். அது வந்து ஒரு 20-25 நாள் தான் இருக்குது கையில். ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து பாஜகலேருந்து லிஸ்ட்டு வராமல் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா ஒரு சிலர் பிரச்சனை பண்ணி விட்டாங்க. பிஜேபி ஆதரவு உண்டு, ஆனால் பிராமின் மைண்ட் செட் ஆதரவு உண்டு. இவங்கள அகாமடேட் பண்ண இல்லை, அகாமடேட் அதாவதுங்க நீங்கள் வந்து ஒரு அங்கே தான் நீங்கள் நிற்க போகிறீங்க கன்ஃபர்மேஷனாக இன்னும் 2 மாதத்துக்கு முன்னாடி வேலை செய்யணும். ஆனால் அந்த தொகுதி வந்து வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஸ்விங்கில் கூட மாறி போகலாம். இப்போ ஒரு திடீர்னு வந்து கடைசி ஒரு 2-3 நாள் ஒரு அலை அரசுக்கு எதிராக அடிக்குது அப்படின்னா அந்த தொகுதி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம்னா அங்கே எம்எல்ஏக்கு வந்து இப்போ மா சுப்பிரமணியனுக்கு அளவுக்கு வந்து வேலுவால் அங்கே தக்க வைக்க முடியாது. மயிலை வேலுவால் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தாலும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து தொகுதிக்கு வந்து பெரிய அளவு எதுவும் செய்யலை அப்படின்ற அந்த பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது. இப்போ இது அடுத்து சோழிங்கநல்லூரை பொறுத்தவரை அது தொகுதி ரொம்ப பெரிய தொகுதி. அந்த பெரிய தொகுதி அதை கவர் பண்ணுறது, கொள்வது, பிரச்சாரத்தை வேகப்படுத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற அரசுக்கு ஒரு சாதகமான போக்கு இருக்குது. அப்புறம் பல்லாவரத்தை பொறுத்தவரை பக்கத்து இதில் ஐஜேகே எதிர்பாராத விதமாக ஐஜேகே பிரச்சாரம் நல்லா இருக்குங்க. டாக்டர் வெங்கடேசன் சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. உள்ளூரில் திமுகவுக்கு சீட்டு கொடுக்கல, கருணாநிதினு சொல்லிட்டு சிட்டிங் எம்எல்ஏ. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நகர செயலாளர், மற்ற பகுதி சேர்மன் கீர்மன்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருந்தது அந்த சீட்டு கிடைக்கணும். ஏன்னா இவர் மேலே கோவத்தில் இருக்கிறாங்க, இவருக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க. கட்சியில் பார்த்தா உதயசூரியன்லாம் யாருக்குமே இல்லாமல் இதில் முரசுக்கு கொடுத்துட்டாங்க. அனகை முருகேசன் நல்ல மனிதர், பட் ஆனால் வந்து களத்தில் வந்து இந்த இடத்துல வந்து இவங்க முந்தி சொல்கிறாங்க. அந்த பிரச்சாரம் என்பது டிஎம்டிகேவோட பிரச்சாரம், தேசிய முற்போக்கு திராவிட கழக பிரச்சாரம் வந்து பெருசாக ஈடுபடலை. அது இன்னும் தோரணையாக வரல. களத்தில் வந்து ஐஜேகே வந்து அங்கே முந்துகிறது. ஐஜேகே வந்து ஒரு இன்னொன்று அவங்க ரெட்டலையில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐஜேகே அங்கே அது வந்து சின்னம் வந்து அவங்களுக்கு ஒரு ரெட்டலையா இல்லை முரசா அப்படின்னு வரும்போது அந்த சின்னம் டு சின்னம், வேட்பாளர் டு வேட்பாளர், அவர் ஐஜேகே வேட்பாளராக பார்க்காம அஇஅதிமுக வேட்பாளராக பார்க்குறாங்க அந்த இடத்துல. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.